ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு கோல்ட் மீல். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லீட் கோலில் புதுசாக ஒரு கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். அந்த கொஷினோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிண்ட்ரோம் லிங்க்டு லிஸ்ட். இந்த கொஷின் தான் இன்றைக்கி சால்வ் பண்ண போகிறோம். இது ஒரு ஈஸி கொஷினும் கூட. ஸோ டேரெக்டாக நான் வந்து கொஷினை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு given the head of a singly linked list return true if it is a palindrome or false otherwise. அதாவது பாலிண்ட்ரோம்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்புட் வந்து ஆக்சுவல் ஆர்டர்லையும் அதோட ரிவர்ஸ் ஆர்டர்லையும் சேமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து பாலிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கக்கூடிய லிங்க் லிஸ்ட் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ லிங்க் லிஸ்ட்னா வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா நோட்ஸுமே வந்து ஒரு ஆர்டராக வந்து கனெக்ட் ஆகி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் நோடு வந்து ஹெட் நோடு, லாஸ்ட் நோடு வந்து டெயில் நோடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொடுத்துருக்கூடிய லிங்க் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோட்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை எடுத்து அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து பாலிண்ட்ரோமா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட வேலை. பாலிண்ட்ரோமா இருந்தால் நம்ம ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 1ல் பாருங்க 1 2 2 1 இருக்கா. ஸோ இதை நம்ம திருப்பி பார்த்தாலும் வந்து 1 2 2 1 அதே மாதிரி வரும். ஸோ அதனால் வந்து அவுட்புட் வந்து ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, இதில் வந்து 1 2 மட்டும் தான் இருக்கு. இதை திருப்பி போட்டால் 2 1 வரும். ஸோ ஆக்சுவல் ஆர்டரும் அதோட ரிவர்ஸ் ஆர்டரும் மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கொடுத்துருக்க கொஸ்டின் நம்ம என்ன பண்ணணும், அதே மாதிரி என்ன அவுட்புட்டை கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இந்த ஒரே ஒரு இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்கக்கூடிய வந்து நம்மளுக்கு சிங்கிளி லிங்க் லிஸ்ட், அதாவது எல்லா நோடுமே வந்து ஒன் வேல கனெக்ட் ஆயிருக்கும். நீங்க ஒன் டைரக்ஷன்ல போயிட்டு திரும்ப அதே டைரக்ஷன்ல வர முடியாது. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி தான் இதுக்கான சொல்யூஷனை வந்து கிரியேட் பண்ணணும். சரியா? ஸோ இதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வேலை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளான வே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா லிஸ்ட் யூஸ் பண்றது. நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துருக்கூடிய லிங்க் லிஸ்ட் கூடிய எல்லா நோட்ஸ்ல இருக்க வேல்யூஸையும் கலெக்ட் பண்ணி ஒரு லிஸ்ட்ல போட்டுடலாம். லிஸ்ட்டை வந்து நம்மளால ஈஸியா ரிவர்ஸ் பண்ண முடியும்ல. சரி, ரிவர்ஸ் பண்ணி கம்பேர் பண்ணா நமக்கு ஈஸியா அவுட்புட் கிடைச்சிடும். இது எனக்கு பாலிண்ட்ரோமா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் இங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாரு நம்மளுக்கு. இங்க பாருங்க, ஃபாலோ ஓப்பன் கொடுத்து could you do it in o of n time and o of 1 space. அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவும் யூஸ் பண்ணாம லீனியர் ரன் டைம்ல இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணா எனக்கு என்ன ஆகும், ஒரு O of n வந்து ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ எப்படி வந்து இந்த கன்ஸ்ட்ரெயினையும் ஃபாலோ பண்ணி இந்த கொஸ்டினையும் சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா? ஓகே, நான் உங்களுக்கு சொல்யூஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் கொடுத்துருக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளோட இன்புட்டை நான் எடுத்துக்கிறேன். சரியா? 1 2 2 1. ஓகே, இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்கூடிய கொஸ்டின் இருக்கக்கூடிய இன்புட். ஸோ இது எப்படி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் சால்வ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்து உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுற போது மேபி வந்து உங்களுக்கு இந்த ஐடியா வந்து தோணாமல் கூட இருக்கலாம். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க, அதே மாதிரி சால்வ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஒரு புது புது கான்செப்ட்லாம் வந்து புது புது அல்காரிதம்லாம் வந்துட்டு உங்களுக்கு மனசில் தோணாமல் இருக்கலாம். பட் ஓகே, அது வந்து காமனாக எல்லாத்துக்கும் இருக்கிறதா. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு கொஸ்டினை சால்வ் பண்ணதான் வந்து புது புது பேட்டர்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. இப்போ நான் இந்த கொஸ்டின்ல வந்து ஒரு அல்காரிதம் சொல்லி தருவேன். அதாவது ஒரு வகையான பேட்டர்ன் வச்சுக்கோங்க. இந்த பேட்டர்ன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேட்டர்னை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதே மாதிரி கொஸ்டின் நீங்க வேற எங்காவது அப்ரோச் பண்ணீங்கன்னா அப்போ வந்துட்டு ஓகே நம்ம இந்த பேட்டர்னை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அது ஒர்க் ஆகுதோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். பட் அப்ளை பண்ணி பாருங்க. அப்பதான் வந்துட்டு அந்த பேட்டர்னை நீங்க எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். சரியா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ட்ரை பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட், ஸோ இது வந்து கொடுத்துருக்கூடிய ஃபுல் லிங்க் லிஸ்ட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், நமக்கு பாலிண்ட்ரோம்னா என்ன, திருப்பி போட்டா எனக்கு சேம் ஆர்டர்ல இருக்கணும். ஓகே, நான் திருப்பி போடுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாதியும் செகண்ட் பாதியும் நான் கம்பேர் பண்ணா போதுமா? இங்க பாருங்க, இந்த 1 2வும் இந்த 1 2, அதாவது இது வந்து எனக்கு ஸ்ட்ரைட் ஆர்டர்லையும் இது வந்து ரிவர்ஸ் ஆர்டர்லையும் நான் கம்பேர் பண்ணாவே எனக்கு அது ஈக்குவலா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சிடும் எனக்கு. ஸோ இந்த லிங்க் லிஸ்டோட மிடில் பாயிண்ட் என்னன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுதாவே போதும். நான் பாதி பாதியா ஃபர்ஸ்ட் பிரிச்சிடலாம். ஓகே, எனக்கு இப்போ பார்த்தோன்னே தெரியுது எனக்கு இதுதான் மிடில்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த பாதியையும் இந்த பாதியும் எடுத்துக்கிறேன். இந்த பாதியை தனித்தனியா பிரிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ரெண்டாவது இருக்கு பாதி அந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் நான் ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 1 2 வந்துட்டு சாரி இந்த 2 1 வந்துட்டு நான் 1 2ன்னு சொல்லி நான் ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ரிவர்ஸ் பண்ணிட்டு நான் திரும்ப வந்துட்டு இந்த பாதியும் கம்பேர் பண்ணா எனக்கு ரெண்டும் சேமா இருந்தாவே போதும்ல. அதுதான் நான் வந்து பாலிண்ட்ரோம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். அதாவது O of 1க்கு மேல, அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பேஸுக்கு மேல நான் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவும் யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். அதே மாதிரி லீனியர் ரன் டைம்ல நான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் கண்டிப்பா. ஆனா அது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. பட் வந்து உங்களுக்கு இந்த ஐடியா மட்டும் ஃபர்ஸ்ட் புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தனித்தனியா பிரிச்சுட்டு செகண்ட் ஹாஃபை ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ரிவர்ஸ் பண்ணா எனக்கு என்ன ஆகும், அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி எனக்கு செகண்ட் ஹாஃப் மாறிடும். ஸோ அதை ரெண்டையும் எனக்கு கம்பேர் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். எனக்கு ஒருவேளை ரெண்டும் சேமா இருந்ததுன்னா கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எனக்கு ஏதாவது மிஸ் மேட்ச் இருந்ததுன்னா எனக்கு அந்த இடத்துல தெரிஞ்சிடும் அது பாலிண்ட்ரோம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு கேஸ், அது தனியா வச்சுக்கலாம். பட் எனக்கு எல்லாமே வந்து ஈக்குவலா இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஓகே, ஸோ நம்ம எப்படி வந்து ஃபர்ஸ்ட் இந்த மிடில் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போறோம். இந்த மிடில் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாதான் பாதியை பிரிக்க முடியும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க.
இந்த மிடில் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஒரு சில அல்காரிதம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பாயிண்டர்னு சொல்லிட்டு. இது மேபி வந்து நீங்க போன வீடியோஸ்லாம் லிங்க் லிஸ்ட் ரிலேட்டடா வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மேபி ஞாபகம் இருக்கு. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, நான் இது இப்போ சொல்லி தரத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மிடில் பாயிண்ட் லிங்க் லிஸ்டோட மிடில் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பாயிண்டர் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பாயிண்டர் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த நேம்ல இருந்தே புரிஞ்சுக்கோங்க. நம்ம 2 பாயிண்டர் எடுத்துக்குவோம். அதுல ஒரு பாயிண்டர் வந்து ஃபாஸ்டாகவும் ஒரு பாயிண்டர் வந்து ஸ்லோவாகவும் இருக்கும். ஒரு பாயிண்டர் வந்து ஃபாஸ்டா மூவ் பண்ணணும், ஒரு பாயிண்டர் வந்து நம்ம ஸ்லோவா மூவ் பண்ணணும். ஸோ அப்படி மூவ் பண்றப்ப எனக்கு எப்போ வந்து ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து எண்டை ரீச் பண்ணுதோ அப்போ எனக்கு ஸ்லோ பாயிண்டர் வந்து கண்டிப்பா மிடில் இருக்கும். ஸோ அது அப்படிதான் வந்து நம்ம மிடில் பாயிண்டை கண்டுபிடிப்போம். நான் எப்படி சொல்றேன் பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபாஸ்ட் பாயிண்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு நோடா வந்து மூவ் பண்ணுவோம். ஸ்லோ பாயிண்டரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நோடா மூவ் பண்ணுவோம். ஸோ இப்படி மூவ் பண்றப்ப எனக்கு என்ன ஆகும், ஒரு பாயிண்டர் வந்து இன்னொரு பாயிண்டரை விட டபுள் மடங்கு எனக்கு வேகமா மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகிறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டர் எனக்கு எண்டை ரீச் பண்ணும்போது செகண்ட் பாயிண்டர் கண்டிப்பா மிடில தான் ரீச் பண்ணிருக்கும். ஏன்னா அது ஃபாஸ்டா மூவ் ஆகுது. ஸோ இதுதான் கான்செப்ட். சரியா? ஸோ என்ன பண்றேன், நான் 2 பாயிண்டர் இப்போ எடுத்துக்க போறேன். ஒன்னு வந்து எஸ், இன்னொன்னு வந்து எஃப். ஒன்னு ஃபாஸ்ட் பாயிண்டர், ஒன்னு ஸ்லோ பாயிண்டர். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து 2 ஸ்டெப் மூவ் பண்றேன். 1 2. இப்போ எனக்கு எஃப் வந்து இங்க வந்துடும், நான் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எஸ் வந்து எனக்கு ஒரே ஒரு ஸ்டெப் தான் மூவ் ஆகும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் வந்து எஃப் நான் 2 வாட்டி மூவ் பண்ணணும். ஸோ இங்கிருந்து 1 2. ஸோ இங்க வந்துடும். அதே மாதிரி எஸ் வந்து எனக்கு ஒரே ஒரு வாட்டி மூவ் ஆகும். ஓகே. இப்போ வந்து எனக்கு ஃபாஸ்ட் பாயிண்ட் வந்து எனக்கு எண்டை ரீச் பண்ணிருச்சு. எனக்கு எண்டை ரீச் பண்ணிட்டாவே வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு எந்த நோடுமே இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் என்னால் போக முடியாது. ஸோ எனக்கு எப்போ வந்து ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து கடைசி நோட வந்து எனக்கு ரீச் பண்ணுதோ நான் அப்போ ஸ்டாப் பண்ணிடலாம். 2 பாயிண்டர் மூவ் பண்றதையும் ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து கண்டிப்பா எண்டுக்கு போயிடும். ஸ்லோ பாயிண்டர் மிடில் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க கேட்கலாம், நமக்கு கொடுத்துருக்கக்கூடியதே வந்து 4 நோடு தான், இதுல எப்படி நீங்க மிடில் கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு கொடுத்துருக்கக்கூடிய லென்த் வந்து ஈவன் லென்த்தா இருந்ததுன்னா எனக்கு மிடில் பாயிண்ட் வந்து எக்ஸாக்டா எனக்கு சென்டர்ல இருக்காது. ஒன்னு வந்து அதுக்கு முன்னாடி இருக்கும், இல்ல சென்டர்ல ஒரு நோடு வந்து முன்ன பின்ன இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நோடு வந்து முன்னாடி இருக்கு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நமக்கு எனக்கு ஈவன் லென்த்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படிதான் மிடில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி வந்து இதை பாதியா பிரிக்கிறது நான் சொல்றேன் பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒருவேளை எனக்கு ஆர்டு லென்த்ல கொடுத்துருந்தாலும் எனக்கு இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி நான் உங்களுக்கு சைட் பை சைடு காமிச்சிடுறேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் 5 நோடு எடுத்துக்கிறேன். சரியா? 1 2 3 2 1. இங்க வந்து நன்னு. ஸோ இந்த நன்னை வந்து விட்டுருங்க. இது வந்துட்டு நமக்கு கடைசி நோடு எதுவுமே இருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து அது எம்டி நோட வந்து பாயிண்ட் பண்ணிருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். பட் இது ஆக்சுவல் நோடு கிடையாது. சரியா? ஓகே. இப்போ எனக்கு 5 நோடு இருக்கு. இப்போ வந்து நம்ம எஃப் எஸ்சி எடுத்துக்குவோம். எஃப் வந்து எனக்கு இங்க வந்துடும், அப்ப எஸ் எனக்கு இங்க வரும். ஓகே, நான் இதை ரேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து எஃப் வந்துட்டு எனக்கு இங்க போயிடும், எஸ் வந்துட்டு இங்க வந்திருக்கும். ஓகே, இப்போ நான் எஃப் வந்துட்டு 2 ஸ்டெப் மூவ் பண்ண முடியுமான்னு பாருங்க. எனக்கு நன்னு வரைக்கும் தான் கொண்டு வர முடியும், அதுக்கு மேல கொண்டு போக முடியாது. ஸோ எஃபோட கடைசி பாயிண்ட் வந்து இதுதான், இதுக்கு மேல என்னால மூவ் பண்ண முடியாது. ஸோ அப்ப எஸ் வந்து எனக்கு இங்க இருக்கும். இப்ப பாருங்களேன், எஃப் வந்து கரெக்டா கடைசி நோட்ல இருக்கும், எஸ் வந்து கரெக்டா மிடில் நோட்ல இருக்கும். ஏன்னா இது வந்து எனக்கு ஆர்டர் லென்த்ல இருக்கக்கூடிய ஒரு லிங்க் லிஸ்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், மிடில் பாயிண்ட் வந்து எனக்கு எந்த மாதிரி லென்த்ல வந்து கொடுத்துருந்தாலும் என்னால கண்டுபிடிக்க முடியுது. ஓகே, இப்போ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணணும். ஓகே, ரிவர்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம இங்க பாருங்க, இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இப்போதைக்கு இது வேண்டாம். ஸோ எஃப் வந்துட்டு எனக்கு இங்க இருக்கு, எஸ் வந்துட்டு இங்க இருக்கு. ஓகே, இப்போ நான் இந்த ஆஃபை மட்டும் நான் ரிவர்ஸ் பண்ணணும், அப்படித்தானே? ரிவர்ஸ் பண்றது வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு லிங்க் லிஸ்ட் எப்படி ரிவர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் அந்த வீடியோக்கான கேப்ஷன் வேணா இங்க கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா நீங்க அதை பார்த்துட்டு வாங்க. நான் இதுல வந்து ஓரளவுக்கு மேலோட்டமா நான் சொல்றேன் எப்படி ரிவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு, சிம்பிளா. சரியா? இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை நீங்க அப்படியே விட்டுருங்க, எதுவுமே நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டாம், இது அப்படியே இருந்துட்டு போகுது. இந்த செகண்ட் ஹாஃபை மட்டும் தான் நம்ம ரிவர்ஸ் பண்ண போறோம். சரியா? இந்த செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த எஸ், இந்த ஸ்லோ பாயிண்ட். ஏன்னா ஸ்லோ பாயிண்ட் வந்து கண்டிப்பா மிடில் தான் வந்து நிற்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம 2 பாயிண்டர் மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ் பாயிண்ட் வந்து எங்க நிற்குதோ அங்கிருந்து தான் நம்ம ரிவர்ஸ் பண்ண போறோம். ஓகே, என்ன பண்ண போறேன் நான், இந்த எஸ் இருக்கு பாத்தீங்களா, எஸ் வந்து இப்போ எல்லாமே வந்து ஃபார்வர்ட்ல கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம ஃபார்வர்ட்ல கனெக்ட் பண்றதுக்கு போல இப்போ ரிவர்ஸ்ல கனெக்ட் பண்ணா போதும்ல, அப்படியே எனக்கு ரிவர்ஸ் ஆயிரும்ல. இப்போ என்ன பண்ணலாம் நம்ம, சோ சிம்பிள். இப்போ இங்க இருக்கக்கூடிய பாயிண்டரை தூக்கிட்டு நான் இந்த பாயிண்டர் நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், அவ்வளவுதான். இப்படி பார்த்து கொண்டு வந்துடுறேன். இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல அப்படியே இருக்கட்டும், நம்ம இந்த பக்கம் இருக்கிறத மட்டும் தான் சேஞ்ச் பண்றோம். சரியா? நெக்ஸ்ட் ஒன்னை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம், இந்த நன்னை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம், அவ்வளவுதான். நன்னை ஆக்சுவலா சேஞ்ச் பண்ண முடியாது, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். மற்றபடி வந்து இப்படி ஒரு சேஞ்ச் அங்க பண்ணவே முடியாது ஆக்சுவலா. சரியா? இதை விட்டுருங்க, இந்த 1 2 மட்டும் பாத்துக்கோங்க. சோ இப்படி கனெக்ட் ஆகிற நோட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இப்படி திருப்பி ரிவர்ஸ் ஆர்டர்ல கனெக்ட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். அதே மாதிரி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் நோட மட்டும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அடுத்த நோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அப்படி திருப்பி கனெக்ட் பண்ணாம ஜஸ்ட் வந்து சிம்பிளா வந்துட்டு இதை வேற ஒரு எம்டி நோடோட கனெக்ட் பண்ணி விடுறோம், அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு திரும்பி இப்படி பண்ணாலும் வந்து ஒரு யூஸ்மே இல்லை, நம்ம திரும்பி நம்ம இங்க போவே போறது இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு இந்த
சைடும் செகண்ட் ஹாஃப்ல இது வரைக்கும் மட்டும்தான் வந்து நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ஒரு லிங்க் வந்து தேவையே இல்லை. ஸோ அதனால வந்துட்டு இதை வந்து நம்ம எம்டி நோடோட கனெக்ட் பண்ணிடலாம். சரியா? ஓகே. இது எப்படி வந்து நம்ம இப்போ ரிவர்ஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரிவர்ஸ் பண்ற லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நான் குயிக்காக வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி இருந்துச்சா, 2 அடுத்து 1 இங்க நன்னு இந்த மாதிரி இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட்டுருங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லாத மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் நான் இப்போ எடுத்துட்டு என்ன பண்ண போறேன் நான், இப்போ நான் வந்துட்டு ஒரு டம்மி நோடு வந்து இன்செர்ட் பண்ணிக்க போறேன். எம்டியா ஒரு நோடு நன்னுன்னு போட்டு இது டம்மி நோடு. சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த 2க்கும் 1க்கும் உள்ள லிங்கை வந்து எடுத்து விட போறேன். ஸோ எடுத்து விட்டுட்டா எனக்கு இந்த 1 வந்து மிஸ் ஆயிரும்ல. ஸோ அதை மிஸ் ஆகாம இருக்க இதை வந்து ஒரு டெம்பரரியா ஒரு வேரியபிள்ல போட்டு வச்சுக்க போறேன். போட்டு வச்சுட்டு இந்த லிங்கை வந்து பிரேக் பண்ணிக்க போறேன். பிரேக் பண்ணிட்டு இதை வந்து இங்க அட்டாச் பண்ணிக்க போறேன். சரியா? அவ்வளவுதான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி இப்போ நான் டம்மியை வந்துட்டு இங்க மூவ் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி என்னோட ஸ்லோ பாயிண்டர் வந்து இங்க மூவ் பண்ணிக்க போறேன். ஏன்னா அப்பதான் வந்து அடுத்து இங்க எனக்கு லிங்க் வந்து கிரியேட் பண்ண முடியும். சரியா? அவ்வளவுதான். இது புரியுதான்னு பாருங்க. இப்போ நான் இங்க பண்ண ஸ்டெப்பை வந்து திரும்ப கடைசி வரைக்கும் பண்ணிட்டு போனாவே போதும்ல. எனக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா நோடுமே வந்துட்டு இப்படி ரிவர்ஸ் ஆர்டர்ல கனெக்ட் ஆயிரும்ல. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வேணும்னா நான் அந்த வீடியோக்கான கேப்ஷன் இங்க கொடுத்துருக்கேன் கார்டு. அதுல போய் நீங்க டீடைல்டா பாத்துக்கோங்க. சரியா? இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு எம்டி நோட வந்து டம்மியா எடுத்துக்கிட்டு அதுல வந்து எல்லாத்தையும் நம்ம பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். முன்னாடி இருக்க ஒரு ஃபார்வர்ட்ல இருக்கக்கூடிய லிங்க் எல்லாம் எடுத்துட்டு பிரேக் பண்ணிட்டு ரிவர்ஸ்ல பண்ணுவோம். ஸோ அந்த ஃபார்வர்ட்ல இருக்கக்கூடிய லிங்க் வந்து பிரேக் பண்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த வேல்யூ ஒரு டெம்பரரி வேரியபிள் அசைன் பண்ணி வச்சுக்கிட்டு, அது ஏன்னா நம்ம திரும்ப வந்து ஃபியூச்சர்ல தேவைப்படும். ஸோ அதனால அப்படியே வச்சுக்கிட்டு அந்த லிங்கை வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆர்டர்ல கனெக்ட் பண்ணிருப்போம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். சரியா? ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு செகண்டா இருக்கக்கூடிய லிங்க் லிஸ்ட் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ரிவர்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த டம்மி நோடு வந்து நம்ம கிரியேட் பண்ண தெரியுமா? இந்த டம்மிங்கிற வேரியபிள் வந்து கண்டிப்பா வந்து இந்த கடைசி நோட்ல தான் வந்து இருக்கும். இது எப்படி சொல்றேன்னா, ஏன்னா இங்க பாருங்களேன், டம்மி வந்து ஃபர்ஸ்ட் இங்க இருந்துச்சா, இப்போ நான் ஒரு நோட மாத்தும் போது எனக்கு அடுத்த டம்மி இங்க வந்துருச்சு. அடுத்த டம்மி இங்க போகும். ஸோ கண்டிப்பா எனக்கு இது வரைக்கும் தான் டம்மி போக முடியும். ஸோ இப்போ எனக்கு அந்த டம்மி நோடு வந்து எனக்கு இந்த இடத்துல கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லை இப்போ? ஸோ இந்த டம்மில இருந்து எனக்கு இப்போ இது வரைக்கும் என்னால நோட்ஸ் வந்து டிராவல்ஸ் பண்ணி செக் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு இந்த இப்போ ரிவர்ஸ் ஆர்டர்ல கனெக்ட் ஆயிருக்கு எல்லாமே. அதே மாதிரி எனக்கு இந்த லிங்க் லிஸ்ட் வந்து எனக்கு ஆல்ரெடி வந்து சேம் கரெக்ட் ஆர்டர்லாம் இருக்கு. எனக்கு வந்து அது ஹெட் நோட்ல வந்து இது கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த ஹெட் நோடையும் இந்த டம்மி நோடையும் வந்து நான் ஒவ்வொரு நோடா கம்பேர் பண்ணிட்டே வந்தா போதும்ல. அதாவது ரொம்ப சிம்பிள். நான் வந்து ஹெட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன்னா நம்பர் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி டம்மியில் இருக்க ஒன்னா நம்பர் எடுத்துக்கிறேன். ரெண்டையும் கம்பேர் பண்ண ஈக்குவலா இருக்கா? ஓகே, எனக்கு இந்த ஆர்டர் மேட்ச் ஆகுது. அப்ப நான் நெக்ஸ்ட் நோடுக்கு போறேன். இதையும் வந்து நெக்ஸ்ட் நோடுக்கு போறேன். நெக்ஸ்ட் இப்போ 2 கம்பேர் பண்றேன். இப்போ 2 மேட்ச் ஆகும். ஸோ நான் அடுத்த நோடு போறேன். அடுத்த நோடு போகும்போது எனக்கு டம்மியில வந்து எனக்கு இங்கே எம்டி ஆயிடும். ஸோ எனக்கு எப்போ வந்து ஏதோ ஒரு சைடோட லென்த் வந்து எனக்கு கட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நான் ஸ்டாப் பண்ணாவே போதும். ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு அது வரைக்கும் ஒவ்வொரு நோடா நான் மேட்ச் பண்ணி பார்க்கணும். அவ்வளவுதான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். அதாவது எனக்கு நோட்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு ஆஃப் வந்து எனக்கு இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும், ஒரு ஆஃப் வந்து எனக்கு இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 2 ஆஃபே எடுத்துட்டு நான் ஒவ்வொரு நோடா கம்பேர் பண்றேன். இந்த ஒன்னு ஈக்குவலா இருக்கு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வாங்க, இதுக்கு வாங்க, இல்ல இதுக்கு வாங்க. அதே மாதிரி இது ரெண்டையும் கம்பேர் பண்றேன். ஈக்குவலா இருக்கா? ஓகே, விட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட் நான் போகும்போது இதுல வந்து எனக்கு எம்டி ஆயிடும். ஸோ எம்டி ஆகவே கம்பேர் பண்ண முடியாது. ஸோ எனக்கு எப்போ வந்துட்டு எனக்கு ஏதோ ஒரு சைடு வந்து எம்டி ஆகுதோ நான் அதோட ஸ்டாப் பண்ணிட்டாவே போதும். எனக்கு எல்லா நோடையும் கம்பேர் பண்ணி முடிச்சாச்சுன்னு அர்த்தம். இதே வந்து எனக்கு லிங்க் லிஸ்டோட லென்த் வந்து ஆடா இருந்துச்சுன்னா எனக்கு ஏதோ ஒரு சைடு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அது எந்த சைடு எக்ஸ்ட்ரா இருக்கும்னா கண்டிப்பா இந்த செகண்ட் ஹாஃப் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். சரியா? இந்த ஹாஃப்ல தான் வந்துட்டு இந்த 3 வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா இந்த ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. நான் ஆடு சொல்லி தரும்போது ஆட் லென்த் சொல்லி தரும்போது ஸோ எனக்கு ஒரு சைடு எக்ஸ்ட்ரா இருந்தா பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்துட்டு ஆடு லென்த் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 2 1 இது வந்து ஆடு லென்த் உள்ள ஒரு இன்புட். ஸோ இதுல வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் 2 லாஸ்ட் 2 எனக்கு ஈக்குவலா இருந்தாவே போதும். எனக்கு சென்டர்ல இருக்கிறது ஈக்குவலா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா திருப்பி போட்டாலும் அது சென்டர்ல தான் வரப்போகுது. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு ஒரு நோடு வந்து ஏதோ ஒரு சைடு கண்டிப்பா எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த சைடு வந்து கண்டிப்பா செகண்ட் ஹாஃபா தான் இருக்கும். அது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம அதை இக்னோர் பண்ணிடலாம். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எவ்வளவு லென்த் இருக்கோ அதே லென்த் வந்து நான் செகண்ட் ஹாஃப்லயே கம்பேர் பண்ணா போதும். எனக்கு எல்லா நோடும் ஈக்குவலா இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சிடும். அதாவது பாலிண்ட்ரோமா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். ஸோ இதைத்தான் வந்து நான் அப்படியே வந்து உங்களுக்கு கோடா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். சரியா? ஓகே. இது உங்களுக்கு இந்த அல்காரிதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு அதோட மிடில் எடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் ரிவர்ஸ் பண்ணிருக்கோம். ரிவர்ஸ் பண்ணிட்டு 2 சைடு கம்பேர் பண்றோம். அவ்வளவுதான். சரியா? ஓகே. இப்போ நம்ம வந்து கோடுக்கு போவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட்னு சொல்லி 2 பாயிண்டர் வேணும். ஸோ ஸ்லோ வந்து ஸ்டார்டிங்ல தான் இருக்கும், ஃபாஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஹெட்ல தான் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நான் இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து எண்டை ரீச் பண்ற வரைக்கும் நான் ரெண்டையும் வந்து மூவ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ என்ன பண்ண போறேன் நான் வைல் ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட். அதாவது ஃபாஸ்ட் வந்து எனக்கு 2 வாட்டி மூவ் ஆக போகுது. 2 வாட்டி மூவ் ஆக போகுதுன்னா எனக்கு 2 வாட்டி மூவ் ஆகிறதுக்கு எனக்கு அந்த சைடு ஏதாவது ஒரு நோடு இருந்தால் தான் என்னால் மூவ் பண்ண முடியும். ஸோ நான் கரண்டா இருக்கக்கூடிய நோடும் அதுக்கு அப்புறம் உள்ள நோடும்
ஏதோ ஒரு வேல்யூவை வச்சிருந்தா மட்டும்தான் நான் ஃபாஸ்டா மூவ் பண்ணவே முடியும். ஸோ அதனால தான் வந்து நான் இதை செக் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். சரியா? எனக்கு ஸ்லோ முக்கியம் இல்லை. எனக்கு ஸ்லோ வந்து எனக்கு மெதுவா நகர போகுது. ஸோ மெதுவா நகர போறது வந்துட்டு ஃபாஸ்ட்ல வந்து ஏதோ ஒரு வேல்யூ இருக்குனாவே ஸ்லோல கண்டிப்பா வேல்யூ இருக்கும். ஸோ நம்ம ஃபாஸ்ட்டை மட்டும் செக் பண்ணா போதும். சரியா? ஓகே, நான் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன் நானு? ஃபாஸ்ட் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட். இது புரியுதான்னு பாருங்க. 2 பாயிண்ட் மூவ் பண்ணிக்க போறேன். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்லோ எடுத்துக்கிறேன். ஸ்லோ ஈக்குவல் டு ஸ்லோ டாட் நெக்ஸ்ட். ஒரே ஒரு நெக்ஸ்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். இது புரியுதான்னு பாருங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு ஸ்லோல வந்து மிடில் கிடைச்சிரும். சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நான் செகண்ட் ஹாஃப் ரிவர்ஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம்? நான் ஃபர்ஸ்ட் டம்மி நோடு ஒன்று எடுத்துக்கணுமா? டம்மி நோடு ஈக்குவல் டு நன் எம்டியா எடுத்துக்கிறேன். சரியா? எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்? நான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ ரிவர்ஸ் பண்றதுக்கு வந்துட்டு இந்த ஸ்லோ வந்து கடைசி நோட ரீச் பண்ற வரைக்கும் நான் ஒவ்வொன்றா ரிவர்ஸ் பண்ணிட்டே போகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போறேன்? வைல் ஸ்லோ. இது புரியுதான்னு பாருங்க. இதோட ஆக்சுவல் மீனிங் வந்து வைல் ஸ்லோ நாட் ஈக்குவல் டு நன். இதுதான் வந்து ஆக்சுவல் கண்டிஷனு. ஸோ நம்ம இப்படி செக் பண்ண தேவையில்லை. இதோட ஷார்ட்கட் தான் வந்துட்டு இந்த மாதிரி அந்த பாயிண்ட் வெறும் அந்த வேரியபிள் நேம் மட்டும் போட்டா போதும். அது வந்து எம்டியா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வைல் லூப்பே செக் பண்ணிக்கும். சரியா? ஓகே, இந்த வைல் வந்து இந்த ஸ்லோ பாயிண்டர் வந்து எனக்கு கடைசி நோட ரீச் பண்ற வரைக்கும் நான் ஒவ்வொன்றா ரிவர்ஸ் பண்ணிட்டே வரணும் அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே. ஏன்னா எனக்கு ஸ்லோ வந்து செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்ல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நான் அதோட நெக்ஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணிட்டு டம்மிக்கு கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்படி கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ண சொன்னேன்? நான் ஒரு டெம்பரரி வேரியபிள்ல நான் என்னோட ஸ்லோ டாட் நெக்ஸ்ட் நான் அசைன் பண்ணி வச்சுக்க போறேன். டெம்ப் ஈக்குவல் டு ஸ்லோ டாட் நெக்ஸ்ட். இது புரியுதான்னு பாருங்க. அதாவது இங்க நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லி தரேன் பாருங்களேன். இதுதான் வந்து ஸ்லோ. ஸோ இங்க இருந்து பாருங்க, சாரி இருங்க, 2 1. இப்போ நான் டம்மி வந்து நன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இது வந்து டம்மி. இப்போ ஸ்லோ வந்து எனக்கு இங்க இருக்கு. ஸோ என்ன பண்ண போறேன்? நான் இந்த 1 நம்பரை வந்து டெம்பரரியில ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? இந்த பிரேக் எடுத்து விட்டுட்டு நான் இது இங்கே கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போறேன்? நான் ஸ்லோ டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு டம்மி. இது புரியுதான்னு பாருங்க. இந்த ஸ்லோவோட நெக்ஸ்ட் வந்து நான் டம்மியா மாத்திட்டு இப்போ. ஓகே, இப்போ மாத்திட்டு என்ன பண்ணணும்? அடுத்தது இந்த டம்மியை வந்துட்டு நான் இங்க மூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்றேன்? நான் டம்மி ஈக்குவல் டு ஸ்லோ. இது புரியுதான்னு பாருங்க. ஸ்லோ எனக்கு ஆல்ரெடி எங்க இருந்துச்சோ அதை தூக்கி நான் டம்மியில போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன பண்ணணும்? நான் இந்த ஸ்லோ வந்து நான் இங்க மூவ் பண்ணணும். ஏன்னா அப்பதான் வந்து இதுக்கு அடுத்து உள்ள ஒவ்வொரு நோட நான் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ என்ன பண்றேன்? நான் ஸ்லோ ஈக்குவல் டு டெம்ப். அவ்வளவுதான். இவ்வளவுதான் வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கான லாஜிக். இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். இந்த 4 லைன் தான் வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட். சரியா? ஓகே, இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ரிவர்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம 2 ஆஃபை வந்து கம்பேர் பண்ணணும். 2 ஆஃபை கம்பேர் பண்றதுனா என்ன? ஸ்டார்டிங் வந்து ஹெட்டு, செகண்ட் ஆஃப் வந்து என்னது? டம்மி. ஸோ இந்த டம்மியும் இந்த ஹெட்டையும் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணாவே போதும். எனக்கு பாலிண்ட்ரோமா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சிடும். அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹெட்டு, செகண்ட் வந்துட்டு டம்மி. இது புரியுதான்னு பாருங்க. நான் இது வந்து ஆக்சுவலா வந்துட்டு இப்படி அசைன் பண்ணவே தேவையில்லைனா ஃபர்ஸ்ட். பட் உங்களுக்கு புரியறதுக்காக வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தனித்தனியா எடுத்துக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2 சைடு இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணிட்டே வரணும். ஸோ அது கம்பேர் பண்றதுக்கு முன்னாடி 2 சைடு ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்கான்னு பார்க்கணும்ல. ஸோ வைல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். இது புரியுதான்னு பாருங்க. எனக்கு 2 சைடு வேல்யூ இருந்தா மட்டும் தான் நான் கம்பேர் பண்ண போறேன் இப்போ. சரியா? இப்போ என்ன பண்ண போறேன்? இஃப் ஃபர்ஸ்ட் டாட் வேல்யூ டபுள் ஈக்குவல் டு செகண்ட் டாட் வேல்யூ. இப்போ 2 வந்து எனக்கு சேமா இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அது வந்துட்டு ஒரு பாலிண்ட்ரோமை கிரியேட் பண்ண போகுது. அதாவது ஒவ்வொரு வேல்யூ நம்ம செக் பண்ணணும். எனக்கு ஏதோ ஒரு வேல்யூ வந்து எனக்கு மிஸ் மேட்ச் ஆனாலும் நம்ம அப்ப வந்து நான் ஃபால்ஸ்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ண போறேன்? நான் இங்க ஈக்குவல் டு கம்பேர் பண்ற போல நாட் ஈக்குவல் டு போடுறேன். எனக்கு 2 ஈக்குவலா இல்லைன்னா அது கண்டிப்பா வந்து எனக்கு பாலிண்ட்ரோம் கிடையாது. ஸோ ரிட்டர்ன் ஃபால்ஸ். இது புரியுதான்னு பாருங்க. அவ்வளவுதான். ஸோ ஒரு வேளை எனக்கு 2மே மேட்ச் ஆச்சுன்னா அப்ப என்ன பண்ணலாம்? நான் நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போறேன்? நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட், அதே மாதிரி செகண்ட் ஈக்குவல் டு செகண்ட் டாட் நெக்ஸ்ட். இது புரியுதான்னு பாருங்க. ஸோ எனக்கு எல்லா நோடையும் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எப்பயுமே வந்து இந்த ஃபால்ஸ் வரலைன்னா அப்ப எனக்கு கண்டிப்பா எல்லா நோடும் மேட்ச் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்ப என்ன பண்ண போறேன்? நான் கடைசியா வந்து ரிட்டர்ன் ட்ரூன்னு போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். இவ்வளவுதான் வந்து கோடு. இது வந்து எனக்கு கொஸ்டின் வந்துட்டு ஈஸி கொஸ்டின் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் வந்துட்டு கான்செப்ட் வைஸ் வந்து கொஞ்சம் ஈஸி தான். பட் நீங்க கோடா பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஓகே, நம்ம வந்து புதுசா ஏதாவது கத்துக்கிட்டோம்னு சொல்லி நினைச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இந்த 3 கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மிடில கண்டுபிடிக்கிறது, நெக்ஸ்ட் செகண்ட் ரிவர்ஸ் பண்றது, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செகண்டை கம்பேர் பண்றது. அவ்வளவுதான். இதுதான் வந்து இந்த மொத்த கோடோட லாஜிக்கும். ஓகே, நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? சாரி, நம்ம எங்க வேல்யூன்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க வந்துட்டு நம்ம வேல்யூ யூஸ் பண்ணணும். அவங்க ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இங்க வந்துட்டு நம்ம வேல்யூ யூஸ் பண்ணாம வேல்யூன்னு போட்டுக்கலாம். சரியா? ஓகே, இப்போ ரன் பண்றேன். ஓகே, எனக்கு சாம்பிள் டெஸ்ட் கேஸ் 2 பாஸ் ஆயிடுச்சு. நம்ம மொத்தமா சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எனக்கு கொஸ்டின் வந்து சொல்யூஷன் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. ரன் டைம் பாத்தீங்கன்னா எனக்கு 44 ms தான் இருக்கு. எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ எனக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O of n. எனக்கு கொடுத்துருக்கூடிய கன்ஸ்ட்ரெயின்ட்குள்ள எனக்கு இது ஃபாலோ அப் ஆயிருக்கு. ஓகே, அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம் நம்ம. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O of 1. ஸோ
நம்ம கன்ஸ்ட்ரெயினை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இந்த சொல்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது அந்த கொஸ்டினில் டவுட்ஸ் ஆர் வந்து சொல்யூஷனில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மற்றபடி வந்து இது ஒரு ஈஸி கொஸ்டின் தான். உங்களுக்கு ஒன் டைம் பார்த்தாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அப்படி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னைய காண்டாக்ட் பண்ணுங்க. சரியா? அதே மாதிரி இந்த கொஸ்டினில் வந்து ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல, இந்த மாதிரி கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து நான் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சொல்யூஷன் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரியா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.